தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கடந்த வாட்டி நம்ம மீட் பண்ணும்போதும் பேசியிருந்தோம் சார். இந்த மணிரத்னம் மன்னிப்பு கேட்டாருன்னு ஒரு விஷயம் கடந்த 3 நாளா சோஷியல் மீடியால செம வைரலா போச்சு. உண்மையாவே என்னதான் சார் நடந்தது? இதெல்லாம் யாரு கிளப்பி விடுறாங்கன்னே தெரியலங்க. பல விஷயங்கள உண்மை மாதிரியே போட்டுறாங்க. சில நேரம் நாங்களே நம்பிடுறோம் அத. ஓஹோ! ஓ! என்னடா இது இப்படி சொல்லிட்டாரா? ரைட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னா, நாங்க எங்க சார் சொன்னோங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணலன்னா, நம்மளே ஏமாந்துக்கிற அளவுக்கு அந்த செய்தியை அவ்வளோ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரு மெட்ராஸ் டாக்கீஸ் ரொம்ப பேரதிர்ச்சிக்கு ஆளாகி, நாங்க அப்படிலாம் கேட்கவே இல்ல அப்படின்ட்டாங்க. ஆனால் கேட்டா தவறு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா, மணிரத்னம் மீது மக்கள் வந்து ஒரு பெரிய அன்பு வச்சிருக்கிறதுனால, மரியாதை வச்சிருக்கிறதுனால தான் இந்த படத்தை ஏன் இப்படி எடுத்தீங்கன்னு கோவப்படுறாங்க. கோவப்படுறாங்க. அப்போ நீங்க அவங்க முன்னால வந்து, ஆமாங்க நீங்க நினைச்ச மாதிரி நல்லா எடுக்க முடியல, தயவுசெய்து மன்னிச்சிங்க, நான் இன்னொரு நல்ல படம் தர்றேன்னு சொல்றதுல என்ன கெட்டு போச்சு? சொல்லுங்களேன். இப்ப இதே மாதிரி ஒரு டைரக்டர் சொன்னார், தெலுங்குல தான் நினைக்கிறேன். இது மாதிரி நீங்க நினைத்த மாதிரி ஒரு படத்தை என்னால் கொடுக்க முடியல, அதனால என்னை மன்னிச்சிங்க, நான் அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறேன் ஒரு டைரக்டர் சொன்னார். எனக்கு மறந்து போச்சு. அப்போ அது பரபரப்பான செய்தியாக இருந்துச்சு. அதுமாரி ஒரு குறை குற்றத்தை ஒப்புக்கொள்வதில் என்ன தவறுன்னு எனக்கு புரியல. அவசரப்பட்டு அவங்க மறுத்திருக்க வேண்டாம். நல்ல விஷயம்தான் அது, மன்னிப்பு கேட்கறது. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC.